விநாயகன் 32 மாண்புமிகு உறுப்பினர் திரு M.S.M. ஆனந்தன் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பல்லடம் நகராட்சி பேருந்து நிலைய வளாகத்தில் 8x8 அளவுள்ள கடை கட்டிடங்கள் சேதமடைந்த நிலையில் இருப்பதால் பாதுகாப்பு கருதி 9/1/2023 இடித்து அப்புறப்படுத்தப்பட்டது. மேற்படி இடத்தில் நகர் ஊரமைப்புத்துறை விதிகளின்படி போதுமான இடவசதி இல்லாததாலும் தினசரி சந்தை, பொது கழிப்பிடம், இருசக்கர வாகன நிறுத்துமிடத்திற்கு அணுகுப்பாதையாக பயன்பாட்டில் இருப்பதாலும் அவ்விடத்தில் புதிய கட்டடங்கள் கட்ட வழிவகை இல்லை. இருப்பினும் பேருந்து நிலையம் மற்றும் எம்ஜிஆர் ரோடு வணிக வளாகத்தில் பல்லடம் நகராட்சிக்கு சொந்தமான 10x16 அளவுள்ள 9 கடைகள் நகராட்சியால் நிர்ணயிக்கப்பட்ட வாடகைக்கு ஏலம் கோரப்படாமல் உள்ளதால் தாட்கோ கேட்டுக்கொண்டதற்கெனங்க 4 கடைகளை ஆயுதிராவிட வகுப்பினருக்கும் மீதமுள்ள 5 கடைகளை பொது பிரிவினருக்கும் ஒதுக்கீடு செய்து பொது ஏலம் மூலம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஆனந்தன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பல்லடம் நகராட்சி பேருந்து நிலையம் கோயம்புத்தூரிலிருந்து திருச்சி, தஞ்சாவூர் போன்ற கிழக்கு மாவட்டங்களும், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களுக்கும் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஒரு பஸ் நிலையம். தினமும் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகளும் பல்லாயிரக்கணக்கான பயணிகளும் வந்து செல்லக்கூடிய இந்த பேருந்து நிலையம், அதற்கு வசதியாக பேருந்து நிலையத்திற்குள் அமைக்கப்பட்ட தாட்கோ மூலமாக கட்டப்பட்ட கடைகள் பழுதடைந்த நிலையில் 9/1/2003 இடிக்கப்பட்டது. ஆகவே வருகை தரும் பயணிகள் வர்த்தகம் செய்வதற்கு ஏதுவாகவும் வசதியாகவும் இடிக்கப்பட்ட காலி இடத்தில் மீண்டும் நகராட்சியின் மூலமாக வணிக வளாகம் கட்டித்தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணை செய்வாரா என்று தங்கள் வாயிலாக கேட்ட வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் அவர்கள் நகர ஊரமைப்பு திட்டத்திலே இந்த கடை கட்டுகிற போது அதுக்கு போதுமான இடமில்லை. அங்கே சைக்கிள் ஸ்டாண்ட் மற்றும் கழிவறை வசதி மற்ற இடங்களுக்கு செல்கிற பாதையாக இருக்கிற காரணத்தால், மேலும் பேருந்தும் திரும்புவதற்கு இடைஞ்சலாக இருக்கிற காரணத்தால் எம்ஜிஆர் காலனியில் ஏற்கனவே நகராட்சியின் சார்பாக கட்டப்பட்டிருக்கிற 9 கடைகள் இருக்கிறது. அதை டாட்கோவுக்கு 5 கடைகள் அவர் கோரப்பட்டு கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதுவும் ஏலம் அதிகமாக போகல. அந்த கடையை ஏலம் விட்ட போது 3 துறை ஏலம் வச்சு ஏலம் கேட்டது 9,000 ரூபாய்க்கு கேட்டது யாரும் கேட்கல. அதனால் டாட்கோவுண்ட கொடுத்துட்டு மேலே இருக்கிற கடை 5 கடையை மட்டும் ஏலம் விடலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். எனவே கடைக்கு கடை அவங்களுக்கு கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் ஆனந்தன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேலும் பல்லடம் நகராட்சி ஒரு வளர்ந்து வரும் நகராட்சி, தொழில் நகரம் நிறைந்த பகுதி. ஆகவே அங்கே உள்ள 18 வார்டுகளில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளும் முழுமையாக பழுதடைந்த நிலையில் உள்ளது. பல்லடம் நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள காரணத்தினால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்லடம் நகராட்சிக்கு என்று ஒரு சிறப்பு நிதியை ஒதுக்கி அனைத்து பழுதடைந்த சாலைகளும் புதுப்பித்து மேம்படுத்தி தருமாறு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த ஆண்டு சாலைகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டது. மழைநீர் வடிகால் கட்டப்படவில்லை. இந்த ஆண்டு மழைநீர் வடிகாலோடு சாலையை கட்டுவதற்காக கூடுதலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 950 கோடி ரூபாய் நகராட்சிக்கென்றும் பேரூராட்சிக்கென்றும் மாநகராட்சிக்கென்றும் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். எனவே உறுப்பினர்கள் சொன்னதை கருத்திலே கொண்டு மிகவும் பழுதடைந்த சாலைகளை உடனடியாக எடுத்து செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.